ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க யூஸ்மி. இன்னைக்கு நம்ம சேனல் எதை பற்றி வீடியோ பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு 1000 வியூஸ் எடுக்கலாம். அப்போ 10 நாளைக்கு 10,000 வியூஸ் வரைக்கும் எடுக்கலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆல் வச்சுக்கோங்க. உங்களை ஏன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறோன்னா, இந்த ட்ரிக்கை நான் கண்டுபிடிச்சி அதுவும் இல்லாமல் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு நான் படாத பாடுபட்டுட்டேன். ஸோ இப்போ வாங்க அது என்ன ட்ரிக்குன்னு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போது நான் எப்படி இந்த ட்ரிக் நான் கண்டுபிடிச்சேன்னா, எப்பயும் போல் வழக்கமாக நான் ஒரு ஆப் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். திடீர்னு இந்த ஆப்பில் என்னை பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது என்னடா இது அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் எனக்கு காட்டுச்சு. ரேங்கிங் டேக்ஸ் அப்படின்னு. இந்த ஆப் நான் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, எனக்கு வந்து ஒருத்தவங்க சேனலோட டிஸ்கிரிப்ஷனோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கோ இல்லை டேக் எடுக்கிறதுக்கோ அப்படி இதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மோஸ்ட்லி நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் இந்த ஆப் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த அப்ளிகேஷனோட ஆப் என்ன டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். பட் ஆனால் நான் இந்த ஆப்பை பற்றி நான் ரிவ்யூ பண்ண வரல. சரிங்களா? ரேங்கிங் டேக்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இதை கிளிக் பண்ணோன்னே இன்ஸ்டால் நவுன்னு கேட்குதா. நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஒய்டி ரேங்க் க்ரோ ஒய்டி வீடியோ ஃபாஸ்ட். ஸோ இது வந்து சூப்பரான ஒர்க் ஆகுது. சரிங்களா? இதோட ஸ்டார் ரேட்டிங் பாருங்கள், 4.3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இப்போது நான் இதை ஓப்பன் கொடுக்குறேன். இதுக்கு மெயில் ஐடி போட தேவையில்ல, பாஸ்வேர்ட் போட தேவையில்ல, எதுவுமே போட தேவையில்ல. இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேலே மோஸ்ட் ட்ரெண்டிங் இன் 7 days, அதாவது ட்ரெண்டிங்கில் என்ன இருக்கோ அது இங்கே வந்துடும். அப்போ இதை பற்றி நீ வீடியோ போடியா, உனக்கு வியூஸ் அதிகமாக போகும். அதை விட்டுட்டு நான் என்ன வீடியோ போடுறதுனே தெரியல அப்படின்னா என்ன நியாயம்? இந்த இங்கே ட்ரெண்டிங் என்ன காட்டுது, இந்த ட்ரெண்டிங்கை பற்றி ஏதோ ஒரு நியூஸை போட்டு விட்டினா உனக்கு வியூஸ் போக போகுது. இப்போ அப்படியே இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நவ் ட்ரெண்டிங்கில் 86 கண்ட்ரியில் இது தான் இப்போதைக்கு போயிட்டுருக்கான். அடுத்து மிஸ்டர் பீஸ்ட் இவர். ஸோ இவரும் போயிட்டுருக்காரு. இவரை பற்றிலாம் போட்டால் வியூஸ் போகும். நிறைய பேர் மக்கள் எதை பார்த்துருக்காங்கன்னு இந்த இங்கே காட்டுது. அதுக்கப்புறம் மோஸ்ட் லைக்டு, யார் அதிகமாக எந்த வீடியோ லைக் பண்ணுறாங்க, இந்த வீடியோ தான் லைக் பண்ணியிருக்காங்க. இங்கே காட்டுது. டேக் கூட காட்டுது. சரி, எந்தெந்த கண்ட்ரின்னு காட்டுது. சரியா? அப்புறம் மியூசிக்கில் எது அதிகமாக போயிருக்கு, இதுதான் போயிருக்கு. நம்ம டுடேஸ் வேர்ல்டு வைடு ட்ரெண்டிங் இதுதான். சரியா? இதெல்லாம் போட்டால் உனக்கு வியூஸ் அதிகமாக போகும். இதை சொல்கிறதுக்கடா நீ எனக்கு இப்போ இந்த வீடியோ காட்டுற அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் சத்தியமாக கிடையாது. ஒரு ஸ்டெப் பேக் வந்துடலாம். ஸோ ட்ரெண்டிங் எங்கே போயிட்டுருக்குன்னு நான் இங்கே காட்டிக்கிறேன். இப்போது உங்களுக்கு ரேங்கிங் டேக் ஜெனரேட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணோடனே என்டர் ஏ வீடியோ டைட்டில்னு இருக்கு இல்லையா, உங்கள் சேனலோட டைட்டில் இங்கே வச்சுக்கோங்க. நான் இப்போ ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ விளம்பரம் வரும். உங்களுக்கு விளம்பரம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் கேசே படாய் 2022, அப்புறம் ட்ரெண்டிங் வீடியோஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் காசு கட்டினா தான் வரும். அதே மாதிரி அதே மாதிரி ரேங்க் செக்கர் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இந்த ரேங்க் செக்கர்லாம் கிளிக் பண்ணால் காசு கட்டினா தான் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதுக்கு காசு கட்டினா தான் வரும் அப்படின்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்ல. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேக்லாம் எடுத்து வைங்க. வச்சாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸ் போகும். சரிங்களா? ஸோ இவங்க கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா. என்ன ப்ரோ இவ்வளோ காட்டுது, ஆனால் யூடியூப்பில் 500 தான் ப்ரோ வைக்க முடியும், என்ன இது ஃபேக்கா, எப்படி இவ்வளோ காட்டுது, எது வச்சா வியூஸ் போகும் அப்படின்னு தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்காண்டி தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் செக்கர்னு வச்சுருக்கான். ஸோ ஒருவேளை இப்போ நீங்கள் இந்த இடத்த பணத்தை கட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி இந்த இடத்த காட்டணும்னா, நான் இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இப்போ பணத்தை கட்டியாச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ரேங்க் செக்கர்னு இப்படி இருக்கா. இப்போ நீங்கள் அமௌண்ட் கட்டின உடனே உங்களுக்கு வந்து 12 பேர், 15, 2, அப்புறம் 2ங்கிறதுலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. 16ன்னு இருக்கும். இன்னும் சம்டைம்ஸ் 20, 70லாம் இருக்கும். ஸோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ இங்கே 12, 15 இப்படி இருக்கா, இதில் 16 யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் அதிகமாக போகும். அதே மாதிரியே டைட்டில் டேக்லாம் வச்சிங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நல்லா பட்டையை கிளப்பும். அதே மாதிரி இதில் காசு கட்டுறோம் இல்லையா, காசு கட்டின உடனே ட்ரெண்டிங் வீடியோஸை கிளிக் பண்ணி பாருங்கள். ட்ரெண்டிங் வீடியோஸை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து என்ன ஷோ ஆகும்னா, அவங்களுக்கு இப்போதைக்கு இந்த டைட்டிலில் ஹவு டு இன்க்ரீஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன் யூடியூப், அதில் எவன் ட்ரெண்டிங்கில் இருக்கானோ அது வந்துடும். சரிங்களா? அப்படி ஒரு வேளை அந்த இடத்த வந்த உடனே நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, அவன் என்ன டைட்டில், அவன் என்ன டிஸ்கிரிப்ஷன் யூஸ் பண்ணுறீங்க, டிஸ்கிரிப்ஷன் டேக் என்ன யூஸ் பண்ணியிருக்கானோ அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு வியூஸை பக்காவாக போகும். இப்போ பாரு, இன்னொரு எக்ஸாம்பிள் பாரு. இது எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுறேன். ஹவு டு மேக் பிரியாணி அப்படின்னு போட்டேன். சர்ச் கொடுக்குறேன். திரும்பி விளம்பரம் வரும். இதில் இந்த விளம்பரம் தான் கடுப்பே, மற்றபடி ஒன்றும் இல்லை. அப்புறம் ஹவு டு மேக் ஏ சிக்கன் பிரியாணி ரெசிபி இன் ஹிந்தி. ஸோ
ஸோ ஹிந்தியில் இப்போ போயிட்டுருக்கு போல் அதிகமாக ட்ரெண்டிங்கில். ஸோ தமிழ், ஸோ இந்த மாதிரிலாம் டைட்டிலும் டேகும் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வியூஸு போக போகுது. அதை விட்டுட்டு ஏன் வியூஸு போகல நிறையா பேர் இந்த ஒரே இது மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஷார்ட்ஸில் மட்டும்தான் ப்ரோ எனக்கு வியூஸ் போகுது, நார்மலாக எனக்கு வியூஸே போக மாட்டுது ப்ரோ அப்படின்னு எத்தனை பேர் இருக்கீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் இன்றைக்கி பார்த்துருவோம். ப்ரோ எனக்கு இல்லை ப்ரோ, உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான் வியூஸ் போகுதுன்னா எனக்கும் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஷார்ட்ஸுக்கு இல்லை எனக்கு எல்லாத்துக்குமே வியூஸ் போகுதுன்னா எனக்குலாம் இல்லை ப்ரோ அப்படின்னு டைப் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் கீழே, சரிங்களா? கமெண்டில் பார்ப்போம் எத்தனை கமெண்ட் இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் எத்தனை பேத்துக்கு அப்படி இருக்குன்னு, சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், செலக்ட் ஹை ரேங்க் கவுண்ட் டேக் அப்படின்னு தான் சொல்லுது, சரிங்களா? இதுக்கு வந்து பாருங்கள் அதிகமாக எந்த டேக் அதிகமாக வந்திருக்கோ அதை வைங்க வியூஸ் போகும்னு சொல்கிறான். ஓகேவா? ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலான் இருக்கேன். அதாவது வீடியோ அண்டு சேனல் டீட்டெயில்ஸ் வந்து ஒன்றும் ஒரு சேனல் லிங்க் இங்கே காப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இப்போ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்களேன். இப்போது யூடியூப் போய்க்கலாம். எங்கடா அந்த யூடியூப் போயாச்சு. இப்போது நான் யூடியூப் போயிட்டேன். யூஸ் மீ அப்படின்னு சர்ச் பண்ணுவோம், வந்துருச்சு. இன்னும் நானே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கேன்னா அது ஒரு மெயில் இல்லை, சரி விடு. இப்போது இந்த வீடியோ எடுத்துக்கோம், ஷேரு காப்பி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இங்கே போயாச்சு. விளம்பரம் வருமா? இப்போது இன்னொரு விளம்பரம், ரம்மி சர்க்கிள் விளம்பரம் வேறு. ஸோ இதில் விளம்பரம் தான் கடுப்பு. இங்கே பாருங்கள், நான் லிங்க் வச்சோடனே பாருங்கள், டேக்ஸ் வித் ரேங்க் செக்கர். இதில் நம்ம இதுதான் இம்பார்ட்டண்ட்டே, சரிங்களா? இப்போது மற்றபடி இப்போ பாருங்கள், இந்த வீடியோக்கு ஏன் வியூஸ் போகல அப்படின்னா இந்த இதை கிளிக் பண்ணி ரேங்க் செக்கர் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா இப்போது அமௌண்ட்டை கட்டியிருந்தோன்னா காட்டியிருந்துருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ இன்ட்டு காட்டுது, ஜூம் கூட பண்ண முடியாதா? எல்லாத்தையும் கிளிக் பண்ணுவோம். இப்போனா நம்ம அமௌண்ட் கட்டியிருந்தோன்னா இந்த இடத்த நம்மளுக்கு எது போகவே இல்லையோ அதை கேன்சல் பண்ணிவிட்டு எது ரேங்கில் ஹையில் இருக்கோ அதை இங்கே பேஸ் பண்ணியிருந்தோன்னா இந்நேரம் போயிருக்கும். இப்போ நம்ம சேனலில் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது அந்த மாதிரி எல்லாமே இதில் ஷோ ஆகும். திஸ் சேனல் மெயின்லி பேஸ்ட் ஆன் வீடியோ ஆன் யூடியூப், அதாவது எல்லாமே காட்டும். சேனல் லோகோ வேணாலும் எடுத்துக்கலாம், நீ பேனர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒரு சேனலோட இதை, சரியா? அதை பார்த்து அப்படியே நீ டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதான். டவுன்லோட் தம்ப்நெயில்னு காட்டுறது பற்றியா கொடுத்தினா வந்துடும். சேனல் டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். ஸோ சேனல் டேக் இங்கே இருக்குது. இப்போது இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன் கைஸ். ஸோ உங்களுக்கு இந்த இடத்த காசு கட்டி பண்ணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ண, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். ஸோ இதுதான் இந்த மாதிரி சின்ன இதை யூஸ் பண்ணுங்கன்னா உங்களுக்கு இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக எப்படி சொல்கிறது, சப்ஸ்கிரைபர்ஸு, வாட்சிங் ஹார்ஸு, வியூஸு எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ், வாட்ச் ஹார்ஸ், வியூஸ், லைக்ஸ், கமெண்ட் ஏதாச்சும் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் மறக்கா சொல்கிறேன், உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸு, வாட்சிங் ஹார்ஸு, வியூஸு, லைக்ஸ் ஏதாச்சும் வேணும்னா யூடியூப்பில் இல்லை ஃபுல் மானிட்டேஷன் வேணுனாலும் சரி, டிஸ்கிரிப்ஷனில் என்னோட இன்ஸ்டாகிராம் இதாக கொடுத்துருக்கேன், அங்கே போய் மெசேஜ் பண்ணுங்கள். ரிப்ளை வர லேட் ஆகும், பட் அங்கே இருக்க போஸ்ட்டை மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு அதே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் சேனல் லிங்க் அமுச்சு விடுங்க, நான் ஏற்றி கொடுக்குறேன். சப்ஸ்கிரைபர்ஸ் வேணுமோ என்ன வேணுமோ சேனல் லிங்க் அமுச்சு விட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரோ, வாட்சிங் ஹார்ஸ் ப்ரோ அப்படின்னு போட்டிங்கன்னா நான் இன்க்ரீஸ் பண்ணி தரேன். இப்போது ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா ஒரு இமேஜ், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இது அந்த ஒய்டி ரேங்க் ப்ரோ, அதாவது இதில் பணத்தை கட்டினா அந்த டேக்லாம் ஜென்ரேட் ஆகிறது காட்டும் அப்படின்னாங்க இல்லையா, அதை நான் பணத்தை கட்டிட்டேன். அதோட ஆர்டரோட ரெசிப்ட் தான் அது, சரிங்களா? நீங்கள் பார்ட் 2 வேணும்னு கேட்டிங்கன்னா நான் அந்த பார்ட் 2 போடுறேன். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா 1000 லைக்ஸ் ப்ளஸ் கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு போடுறேன், சரிங்களா? இன்னும் நீங்கள் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் யூடியூபர் ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் இந்த நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.